ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லியை எப்படியாச்சும் வந்து பழிவாங்கியே ஆகணும் அப்படின்றதுக்காக மல்லியை யாருமே இல்லாத நேரம் பார்த்து வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறாங்க. அதுவும் கழுத்தை பிடிச்சி அடிச்சு துரத்துறாங்க. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து மல்லிய எப்படியாச்சும் வந்து பழிவாங்கியே ஆகணும் அப்படின்ற நோக்கத்துல 3 பேரும் தீவிரமா இருக்காங்க. 4 பேருன்னே சொல்லியாகலாங்க. யாருன்னா, ராஜி, நிஷா, ரஞ்சிதா, அப்புறம் இந்த சுடர். அப்படி இருக்கும்போது தான் இவங்க எல்லார்கிட்டயுமே வசமா மாட்டிக்கிட்டாங்க. அப்பதான் வந்து ராஜி சொல்றா, "இவள இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தா சரி வராது. ஏதாவது வந்து ஒண்ணு பண்ணியே தான் ஆகணும்." அப்படின்றதுக்காக, "என்ன ராஜி பண்ண முடியும்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "நான் பண்றேன் பாரு. உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியாது. அவ வந்து மலடி. என் தம்பிக்கு வந்து மலடி ஒரு ஒய்ஃபா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்ட விட்டே அடிச்சு தொரத்துறேன் பாரு அப்படின்ற மாரி சொல்றா. அப்பதான் வந்து சுடர் கேட்குறாங்க, "நீ அடிச்சு தொரத்துனா எப்படி? விஜய் வந்து எப்படி ராஜி ஒத்துப்பாங்க? அவன் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்களே" அப்படின்ற மாரி சொல்ல, "பாரு நான் பண்ற கூத்த மட்டும் பாரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. எதுக்காக இப்படி சொல்றாங்க, போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே தெரியாம தான் வந்து திணறிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து ஆ எல்லார்கிட்டயுமே சவால் விட்டுட்டு போறாங்க. "உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடி, போ முடியாதுடி" அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களோட வீக்னஸ பயன்படுத்தி சில பேர் அடிக்கிறத பார்ப்போம். ஆனா இங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து மலடின்ற ஒரு வீக்னஸ பயன்படுத்தி, மல்லிய வந்து வீட்ட விட்டு அடிச்சு தொரத்தணும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கருவம் கட்டிட்டு நிக்கிறாங்க. அப்பதான் என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து இப்ப ஆஃபீஸ்க்கு போயிர்றாரு. போனதுமே வந்து மல்லி கிட்ட போயிட்டு, "நீ இந்த வீட்ல இருக்கக்கூடாது" அப்படின்ற மாரி சுடர் சொல்ல, "நான் ஏன்டி இருக்கக்கூடாது? நீ தான் வந்து இந்த வீட்ல இருக்கக்கூடாது. வீட்ட விட்டு வெளிய போடி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நான் எதுக்காக வீட்ட விட்டு வெளிய போகணும்? என்னால்லாம் போக முடியாது. நீ தான் வந்து இந்த வீட்ட விட்டே வெளிய போக வேண்டிய ஆளு. ஏன்னா வந்து விஜய்க்கு நான் ஒரு வாரிச குடுத்துட்டேன். உன்னால குடுக்க முடியுமா?" அப்படின்ற மாரி கேட்க, மல்லிக்கு ஒரு மாதிரி ஆயிட்டே இருக்கு. ஏன்னா, இவ டைரக்ட்டா வந்து சொல்லவே இல்ல. அதனாலயே வந்து மல்லி வந்து குழப்பத்திலேயே இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு சுடர் சொல்றாங்க, "நீயே ஒரு மலடி. நீலாம் எதுக்குடி இந்த வீட்ல இருக்கணும்? வீட்ட விட்டு வெளிய போடி நாயே!" அப்படின்ற மாரி சொல்றாங்க. மல்லிக்கு செம அழுவ தாங்க முடியல. ஏன்னா, அது வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வலின்னு தான் சொல்லி ஆகணும். மல்லி வந்து இப்ப அத தான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமா வந்து ஒண்ணுமே புரியல. என்ன பண்றது, போறதுன்னு சொல்லிட்டு தெரியாம வந்து மல்லி திணறிட்டு இருக்காங்க. இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தா சரி வராது. ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் நான் விஜய் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாரி மல்லி முடிவு எடுக்குறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ம். இவங்க 3 பேருமே வீட்ட விட்டு வெளிய போறியா? இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. நான் மலடி தான் ஒத்துக்கிறேன். பயங்கரமா அழுவுறாங்க. மலடி தான் ஒத்துக்கிறேன். அதே சேம் டைம் விஜய் வந்து என்ன இந்த வீட்ட விட்டு வெளிய சொன்னா மட்டும் தான் நான் போவேன். இல்லன்னா என்னால எந்த காரணத்துக்காகவும் இந்த வீட்ட விட்டு வெளிய போக முடியாது அப்படின்ற மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. உடனே அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. என்னடா இது! இப்படி வந்து இவ பேசுறாளே! அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டுல இருந்துட்டு இருக்காங்க. என் தம்பி என்னடி சொல்றது? என் தம்பிக்கு எது நல்லதோ, கெட்டதோ அது எனக்கு தெரியும். அதனால வந்து நான் முடிவெடுக்கிறேன். வீட்ட விட்டு வெளிய போடி அப்படின்ற மாரி பயங்கரமா வந்து அடிச்சு தொரத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து அவங்களுக்கு என்ன பண்றது, போறதுன்னு சொல்லிட்டு கூட சுத்தமா புரியல. ரொம்ப வந்து கன்ஃப்யூஸ்டா இருக்காங்க மல்லி. என்னால இந்த வீட்ட விட்டு போக முடியாது. விஜய் நான் இல்லாம இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, சுடர் இருந்துகிட்டு, "அதெல்லாம் நான் இருக்க வைக்கிறேன். நீ கெளம்பு" அப்படின்ற மாரி ரொம்பவே வந்து ரூடா பேசிர்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க மல்லி. "என்னடி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன வந்து பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, ஆமா. அதுல என்ன சந்தேகம்? நீ எதுக்காக இதுக்கு மேல இருக்கணும்? நீ இருக்கவே கூடாது. வெளிய போடி நாயே! அப்படின்ற மாரிலாம் பயங்கரமா வந்து அடிச்சு தொரத்துறாங்க. மல்லி பயங்கரமா அழுவுறாங்க. விஜய் கால் பண்ண ஓடுறாங்க. மல்லிய அடிக்கிறாங்க. ஃபோன வந்து புடுங்கி வச்சுக்கிறாங்க. அதனாலயே வந்து என்ன பண்றது, போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல நம்ப ஆ மல்லிக்கு, ஐயோ! என்ன யாராச்சும் காப்பாத்துங்களேன், என்ன கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்ற மாரி, மல்லி ஒரு கட்டத்துல கத்தலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, அவங்களால எதுவுமே வந்து பண்ண முடியாத சூழ்நிலையில இப்ப மாட்டிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாரிலாம் வந்து கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு. இவ்ளோ நாளா நம்ம மல்லி இருந்ததுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் வந்து நெறையவே வந்து வித்தியாசங்கள் இருக்கு. ஒண்ணுமே வந்து புரியாம தான் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருந்த சமயத்துல தான் மல்லி வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்.
கண்டிப்பா வந்து இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாரி முடிவுக்கு வர்றாங்க. ஆனா என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாரி சுத்தமா தெரியலங்க. இதுக்கு மேல இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டுருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வீட்ட விட்டு வெளிய துரத்திடுறாங்க. வெளியவே வந்து உட்காந்துருக்காங்க மல்லி. உடனே வந்து "ஏன் வெளிய உட்காந்துருக்க? இங்கேயே இருக்கக்கூடாது. போடி போடி" அப்படின்ற மாரி தொரத்திட்டு இருக்காங்க. ஆனா அப்பவுமே வந்து "இல்ல என்னால போக முடியாது" அப்படின்ற மாரி மல்லி வந்து ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்துட்டு இருக்காங்க. ம். "இப்போ போறியா? மறுபடியும் வந்து உன்ன கழுத்த பிடிச்சு தள்ளவான்னு" சொல்ல மல்லி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் வெளியவே உட்காந்து. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனை ஆனாலும், போனாலும், என்ன நடந்தாலும், இதுக்கு மேல இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கன்ஃபார்ம் வந்து நெனச்சுட்டாங்க. எவ்வளோதான் நடந்தாலும் நான் வந்து விஜய்க்கு உறுதுணையா தான் இருப்பேன் அப்படின்ற மாரி முடிவு எடுக்குறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பை. என்ன பார்த்துன்னே இருக்க? சாவடிச்சிடும். அது என்ன பார்த்து முழிக்கிறத மட்டும் பாரேன். ஏய் தெரியாம பாரு. எப்படி தெரியுமா? இங்க பாரு நான் அங்க தான் உட்காந்துருக்கேன். என்ன? ஏய் இத சரி. ஏன் திருட்ட முடியும் முழிக்கிறா? லூசா? நம்ம தான் அரை மெண்டலா. ம் ம் ம். ஏன் கண்ணு அலைப்பாயுது என்ன? பாரேன். நட்டிக்கிறாங்க. அது ஆல்ரெடி பேயறிஞ்ச மாதிரி தான் உட்காந்துன்னு இருக்கு. போய் பல்லு விளக்கலையா? பல்லு விளக்கிட்டியா? கக்கூஸ்ல உட்காந்து விளக்கிட்டியா? நீ மட்டும் ஐயோ பாட்டு பாடல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. எதுக்கு மேட்ச் இல்லை? ஒரு அரை லைன் தான் பாடணும் பிரச்சனை இல்லைல்ல. கையில என்னோட கட்டப்பையில ஹீட்டர் இருக்கு, எடுத்துட்டு வர முடியுமா? தலை தலை இன்னும் ஒரு கட்டப்பையில இருக்கு ஹீட் பண்ற மிஷின்.